இந்த பாரெங்கும் சமாதானம் நிலைத்திடவே இயேசு பிறந்தார். பாட்டு பாடுங்கள், நம் தேவன் பிறந்தார். கைத்தாளம் போடுங்கள், தொழுவத்தில் பிறந்திட்ட விண்வேந்தரே, பிறந்திட்டோம் எம்முள்ளம் அரசாளுமே. தொழுவத்தில் பிறந்திட்ட விண்வேந்தரே, பிறந்திட்டோம் எம்முள்ளம் அரசாளுமே. பாவங்களை மன்னித்திடும், பாசமுடன் ஏற்றுக்கொள்ளும். பாவங்களை மன்னித்திடும், பாசமுடன் ஏற்றுக்கொள்ளும். என்றென்றும் நாங்களும் பிள்ளைகளே, தேவா என்றென்றும் நாங்களும் பிள்ளைகளே. இயேசு பிறந்தார், பாட்டு பாடுங்கள், நம் தேவன் பிறந்தார். கைத்தாளம் போடுங்கள், இயேசு பிறந்தார். பாட்டு பாடுங்கள், நம் தேவன் பிறந்தார். கைத்தாளம் போடுங்கள், ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள். ஆர்ப்பரித்து பாலகனை கொண்டாடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள். ஆர்ப்பரித்து பாலகனை கொண்டாடுங்கள். இயேசு பிறந்தார், பாட்டு பாடுங்கள், நம் தேவன் பிறந்தார். கைத்தாளம் போடுங்கள். ஹalleluya. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவரே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவரே, இந்த சாதாரண மனுஷனிலே சங்கமம்மா நீரே, இந்த சாதாரண மனுஷனிலே சங்கமம்மா நீரே. ஆராதனை 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 ஆராதனை. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவரே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவரே, சாதாரண மனுஷனிலே சங்கமம்மா நீரே, சாதாரண மனுஷனிலே சங்கமம்மா நீரே. ஆராதனை 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 ஆராதனை. இந்தளவாய் அன்பு வைத்த எம் பெருமானே, இந்தளவாய் அன்பு வைத்த எம் பெருமானே, நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. ஆராதனை 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 ஆராதனை. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் என்று வந்தவரே, எங்களை நேசித்து எங்களுக்குள் வந்தவரே, எங்களை நேசித்து எங்களுக்காகவே பூமியில வந்தவரே, எங்களது அன்பு கூறுகிறவரே, எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. எங்களை விட்டு விலகாதவரே, எங்களுக்கு தன் ஜீவனே கொடுக்க வந்தவரே, கொடுத்தவரே, நன்றி ஐயா. எங்களுக்குள் வாசமாய் இருக்கிறவரே, நன்றி 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 ஐயா. இயேசு ராஜா நீர் வாழ்க 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 வாழ்க. உம்முடைய நாமம் வாழ்க, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக. உம்முடைய நாமம் பெரிது, உம்முடைய நாமம் அதிசயம். நீர் ஆலோசனையில் சிறந்தவர். ஹalleluya. உமக்கே மகிமை உண்டாவதாக. உம்மை துதித்து பாடி மகிமைப்படுத்துகிறோம். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறப்பா. தேங்க்யூ லார்ட். கோடாக்குடி நன்றி சொல்லுகிறோம். அருமையானவர்களே, நமக்காகவே இந்த பூமியிலே வந்தவர், நம்மை நேசித்து நம்மில் அன்பு கூர்ந்தபடியினாலே
நம்மை இந்த பார் உலகத்தை அவர் நேசித்தபடியினாலே, ஜனங்களை நேசித்தபடியினாலே, அவர்களுக்காகவே ஜனங்களுக்காகவே எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக, எல்லா ஜனத்தையும் மகிழ்ச்சியை அடையும் செய்யும்படியாக, எல்லாருடைய பாவங்களை தான் சுமக்கும்படியாக, அவளை ரட்சிக்கும்படியாக, பெரிய சமாதானத்தை இந்த தேசத்தில் கொடுக்கும்படியாக, மனுக்குலம் அந்த சமாதானத்தையும் அவருடைய சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாகவே அவர் இந்த உலகத்திலே வந்தார். நமக்காகவே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தார். அவர் மனுஷர்களை நேசித்ததனாலே, மனுஷர்கள் மேல் அன்பு கொண்டதனாலே, அவர் அன்பு கூர்ந்தபடினார். நாம் செய்த புண்ணியம் அல்ல, நம் முன்னோர்கள் செய்த புண்ணியம் அல்ல, அவர் நம் மீது காட்டின அந்த அன்பின் நிமித்தம் அவர் நமக்காகவே வந்து நம்மை மீட்கும் பொருளாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆண்டவரே, அருமையானவர்களே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை ஒரு வசனத்தை வாசித்து நான் உங்களுக்கு சின்ன செய்தி சொல்லி, கிறிஸ்துமஸ் செய்தி சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறேன். ரோமர் 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நமக்காகவே இந்த பூமிக்கு வந்தார். தம்முடைய சொந்த குமாரன், ஒரே குமாரன், நேசகுமாரன், தன்னுடைய சொந்த குமாரனையே அனுப்பி கொடுத்தார். தம் பிள்ளையே இங்க பூமிக்கு அனுப்பி கொடுத்தார். அந்த பிள்ளை பாடுபடவும், அந்த பிள்ளை இந்த மனுக்குலத்தின் பாவங்களுக்காக மரிக்கவும், நமக்கு சமாதானத்தை கொடுக்கவும், சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக, தேவனுடைய ராஜ்யங்களை குறித்து நமக்கு விளக்கும்படியாகவும் அவரை அனுப்பி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து வந்தார். அவர் வரும்பொழுது அவரோடு கூட சகல பரலோக ஆசீர்வாதங்களை, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் தன்னோடு கூட அவர் கொண்டு வந்தார். அவர் வெறுமையாக வரவில்லை, வெறும் குமாரனாக குழந்தையாக மட்டும் வரவில்லை. குழந்தையாக பிறந்தார். அவர் குழந்தையாக அல்ல, அவர் தேவகுமாரன். தம்முடைய ஜனங்களுக்காக எல்லா நன்மைகளையும், எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா சமாதானத்தையும், எல்லா சந்தோஷத்தையும் நமக்கு அருளும்படியாக, நம்மை வாழ வைக்கும்படியாக, எல்லா பாவங்களிலிருந்தும், அக்கிரமங்களிலிருந்தும், சாபத்திலிருந்தும், நோய்களிலிருந்தும், கண்ணீரிலிருந்தும், வேதனைகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே அவர் வரும்பொழுது அவர் வெறுமையாக வரல, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளுகிறார். இயேசு கிறிஸ்து என்றைக்கு நம் உள்ளத்தில் வந்தாரோ அன்றைக்கே சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களும், இந்த பூமிக்குரிய பரலோகத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும், ஞானமும் அறிவும் பொக்கிஷங்களும், நீட்டித்த வாழ்வும், நிரந்தர வாழ்வும், சாபத்திலிருந்து விடுதலை, நோய்களிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, எல்லாவற்றையும் தந்து நமக்கு அவருடைய சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதித்து நீட்டித்த நாள்வையும் நன்மையும் கிருபையும் நமக்கு வாழ்வில் தொடரும்படியாக அவர் நமக்குள் வந்தார். அவர் வரும்பொழுது நாம் சகல பாவ கட்டுகளிலிருந்தும், வியாதி, பிசாசு, மரண கட்டுகளிலிருந்தும் நாம் விடுதலையாகிறோம். அவர் மரணத்தை ஜெயித்தார், பாவத்தை ஏற்றுக்கொண்டார், நமக்காக துக்கங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய மீது நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கறை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியான ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காகவே சிலுவையில் அவர் பாவமானார். அந்த பாவத்தில் அவர் சிலுவையில் பாவ சாபமானபடியினாலே நம்முடைய எல்லா பாவங்களும் சாபங்களும் தொலைந்து போயின. அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நம்முடைய பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் முற்றிலும் விடுதலையாக்கப்படுகிறோம், விடுதலை ஆகிவிட்டோம். அதற்காகவே அவர் இந்த பூமிக்கு வந்தார்.
அவரை நோக்கி பார்த்த எல்லாரும் பிழைத்துக் கொண்டார்கள். அவரை நோக்கி பார்த்த எல்லாரும் பாவத்த சாபம் கொடிய ரோகங்கள் எல்லாவற்றையும் விடுதலையானார்கள். ஆகவே அந்த மனு குலத்தின் தேவனை, இரட்சகரை நாம் அறிந்து கொள்வதுதான் நமக்கு கிறிஸ்துமஸ். அவர் அறிந்து கொள்வதே நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும். அவர் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். எத்தனை துக்கங்கள் போராட்டங்கள் வந்தாலும் அத்தனையிலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை காத்து ரட்சித்து அவரோடு கூட ஒரு நாள் தம்முடைய தகப்பனாகிய பிதாவிடத்தில் கொண்டு போகுவார். அவர் வருகிறார். ஆகவே அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து நமக்காகவே வந்தார். சகல ஆசீர்வாதங்களோடு கூட நன்மைகளோடு கூட இந்த பூமிக்கு அவர் அனுப்பப்பட்டார். அவர் ஏற்றுக்கொள்வது நமக்கு அவசியம். நாம் இந்த உலகத்தின் சகல பாவத்திலிருந்தும் கொடுமைகளிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டு நாம் என்றென்றைக்குமா அவரோடு கூட இருக்கும்படியாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்டது அவரும் பிதாவும் நாமும் ஒன்றாய் இருக்கும்படி, ஒரே இடத்தில் இருக்கும்படியாக, ஒரு நாள் அழைத்து கொண்டு போகும்படியாகவே அவர் வந்தார். பாவத்தை குறித்து நீதி குறித்து கண்டித்து உணர்த்தினார். வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுத்தார். பிசாசுகளை விரட்டினார். இயற்கைக்கு மேலான அற்புதங்களை செய்து காட்டினார். நான் தான் தேவன், என்னை விசுவாசி, என்னை ஏற்றுக்கொள் என்று அவர் தன்னை வெளிப்படுத்தினார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் ஏற்றுக்கொள்வோம். நம் பாவ மன்னிப்பிலிருந்தும் மற்ற எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்வோம். பாவத்தின் சாபத்தின் விடுதலையை நாம் அனுபவிப்போம். மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அனுபவிப்போம். அவர் கொண்டு வந்திருக்கிற சமாதானத்தையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம், நம் குடும்பம், நம் தேசம் பெற்றுக்கொள்ளட்டும், அனுபவிக்கட்டும். அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேரும் தப்புவிக்கப்பட்டார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அவர் நாமம் பெரிது, அவர் நாமம் வல்லமையுள்ளது, அவர் நாமம் அதிசயம். உங்களை கடைசி வரையிலும் கைவிடாமல் உங்களை காத்து நடத்துவார். ஆமென். நமக்காகவே வந்தவர், நம்முடைய வாழ்வுக்காகவே, சுக வாழ்வுக்காகவே, சமாதான வாழ்வுக்காகவே. அவர் வெறுமையாக வரல, நம்மை பிழைக்கும்படியாக இந்த பூமியில் இருக்கும் வரை நாம் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் பிழைக்கும்படியாக எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்கிட்ட கொண்டு வந்தார். அவர் நமக்குள் வந்து விட்டார். சகலமும் நாம் நிறைவுள்ளவர்களாய் காணப்படுவோம். நம்மிடத்தில் குறைகள் இருக்க முடியாது. அவர் நிறைவுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் நிறைவுள்ளவராய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமளும் வெளிச்சத்தில் இருப்போம். எந்த இருளும் பாவங்களும் பிசாசுகளும் சாத்தானும் நம்மை நெருங்க முடியாது. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதை கேட்கிற நீங்கள் எல்லோரும், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காகவே வந்தார். என்னை வாழ வைக்க, என்னை பிழைக்க வைக்க, என் தேவையை சந்திக்க, என்னை சுகமாக வைத்திருக்க, ஒரு நாள் அவரோடு கூட அந்த மகிமையில நரகத்திலிருந்து தப்பித்து பரலோக வாழ்வு அவரோடு கூட நித்தியத்துவ வாழும்படியாகவே அவர் வந்திருக்கிறார். நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன், அவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க பாருங்க. இன்றைக்கே அந்த சமாதானம், சந்தோஷம், கிறிஸ்துமஸினுடைய சகல நன்மைகள் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அவரை இல்லாமல் வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை. அவரை ஏற்றுக்கொள்வோம். அவர் வைத்திருக்கிற சகல நன்மைகளாலும் ஆசீர்வாதங்களாலும் சுகத்தினாலும் சமாதானத்தினாலும் நீட்டித்த வாழ்வினாலும் இந்த ஆண்டு உங்களை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் பிள்ளைகளை நிறைவாய் ஆஸ்வதிப்பாராக. உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு நிறைவாக்கப்படும். உங்கள் தேவையெல்லாம் சந்திக்கப்படும். அற்புதங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். தம்முடைய ஜீவனை கொடுத்து உங்களை வாழ்வாங்க வாழ வைத்து உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாள் என்று உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய ஜனங்களுக்கு நீர் கொடுத்து அவளை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இதை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவரெல்லாம் மாபெரும் ரட்சிப்பையும் விடுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் கிறிஸ்துவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பப்படவும் நான் செபிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட ஆசீர்வதிக்கிறோம். உன்னுடைய நிறைவினால் அவளை ஆசீர்வதிக்கிறோம். உன்னுடைய சம்பூர்ணத்தினால் அவளை ஆசீர்வதிக்கிறோம். அவள் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாரும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி கிறிஸ்துக்குள் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கிறிஸ்துக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். அந்த ஆசீர்வாதத்தினால் இதை கேட்கிற எல்லாரும் அப்படியே நிரப்பப்படுவார்களாக. கிறிஸ்துமஸ் வாழ்த்தை அவளை சொல்லி ஆசீர்வாதத்தை சொல்லி நான் அவளை உடைய நாமத்தில் ஆஸ்வதிக்கிறேன்.
நல்ல பிதாவே, ஆமென். உன்னதத்தின் சகல ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதமாகவே இருக்கிறீர்கள். ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள்.